தொழிற்சை நினைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது பிஸ்னஸ் மெட்ராஸ். நான் இங்கே வரதராஜன். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்விங் த்ரெட் பிஸ்னஸை பற்றி பார்க்குறோம். இந்த ஸ்விங் த்ரெட் பிஸ்னஸ் என்னன்றதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நூல்கண்டை, அதாவது 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற நூல்கண்டையை லாட்டில் எடுத்து அதை மிஷினில் நம்ம ஏற்றி, அதாவது பெரிய மிஷினில் ஒரு சிறிய மிஷினாக தான் இருக்கும். அதை ஒரு பாபின் கணக்கில், அதாவது 40, 50, 60, 70 கிராமில் வந்து வைண்டிங் பண்ணி அதை பேக்கெட்டு போட்டு பேக்கில் வந்து ஒரு 100 பாபின்ஸை வச்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு தொழிலை பற்றி தான் இதில் நாம் பார்க்குறோம். இந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து என்ன மிஷினரிஸ் தேவை, அந்த மிஷினரி வந்து எவ்வளோ ப்ரைஸு, எங்கே வாங்கலாம், அது இல்லாமல் இந்த தொழிலுக்கு மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எவ்வளவு தேவைப்படும், இந்த தொழிலை வந்து எல்லோரும் எடுத்து செய்ய முடியுமா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, வீட்டில் இல்லத்தரசியாக இருப்பாங்க அவங்க, இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருப்பாங்க அவங்க, யாரும் எடுத்து செய்யலாமா, அது இல்லாமல் வந்து இதுக்கு ரா மெட்டீரியல்ஸு எவ்வளவு தேவைப்படுது, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறது, கஸ்டமரை எங்கே நாம் பிடிக்கிறது, இதுக்கு எங்கெங்கே வந்து இந்த கஸ்டமர் வந்து இதுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய இடமா இருக்குது, அதுக்கப்புறம் நான் இது செய்யறதுக்கு இடவசதி எவ்வளவு தேவை, நம்ம வீட்டிலே வச்சு செய்யலாமா இல்லைன்னா தனி இடத்துல வந்து செஞ்சால் நல்லா இருக்குமான்றதை பற்றியும், மொத்தத்தில் இதுக்கு வந்து எத்தனை ஆள்கள் வந்து தேவைப்படுது, மேன் பவர், ப்ராஃபிட்டு, அதாவது எக்ஸ்பென்ஸு எல்லாம் போயிட்டு மொத்த ப்ராஃபிட்டு நமக்கு இந்த பிஸ்னஸில் எவ்வளோ வருது, இதுக்கு லைசன்ஸ் ஏதாவது எடுக்கிறதுனா என்ன லைசன்ஸ் எடுக்கணும், இதனுடைய மார்க்கெட் அனாலிசிஸ், இப்படி பல தகவல்களை வந்து இந்த நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தொழிலை பற்றின ஒரு முழு தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும். வாங்க நேயர்களே, இனி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த தொழிலை பற்றின ஒரு முழு தகவலை பார்க்கலாம். நாம் ஒரு பழமொழியை கேட்டிருப்போம், ஆள் பாதி ஆடை பாதி, ஆடை இல்லாதவன் அரை மனிதன். ஒரு நல்ல உடையை வந்து தாம இருக்கணுன்ட்டு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. அந்த வகையில் பார்த்தா அந்த துணி தயாரிப்பு, அந்த துணி தயாரிப்புக்கு மிக ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரே தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் த்ரெட் பிஸ்னஸ் தான். இது ஒரு துணி தயாரிக்கணும்னா அந்த துணிக்கு வந்து நூல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன வந்து கட்டிங் பண்ண ஒரு துணியை வந்து ஜாயின் பண்ணி அது ஒரு நல்ல வடிவமைப்பை எடுத்துன்னு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரே பொருள் என்னதுன்றது பார்த்தோம்னா நூல் தான். நாம் வந்து அது துணியாக தான் வந்து கடையில் வாங்குவோம். இது வரைக்கும் நூலை தனியாக வாங்கி யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ கீஞ்ச துணியாக இருந்தால் அது தைக்கிறதுக்காக வீட்டில் வந்து நூலை வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியிலுக்கும், வீட்டில் இப்போ டைலரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கும், வெளியில் டைலரிங் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், மற்ற இந்த ஹோல்சேலில் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் வந்து இந்த நூல் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அப்படி இருக்கிற இந்த ஸ்விங் நூல் பிஸ்னஸை வந்து நாம் எப்படி எடுத்து செய்யறதுன்றதை பார்த்தோம்னா, டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்களில் த்ரெட்டிங் பிஸ்னஸும் ஒன்று. இதை வந்து எப்படி நாம் சப்ளை பண்ணுறோன்றதை பற்றி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இது எந்தெந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு உங்கள் இடத்துல எங்கெங்கே இது வந்து நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய இடங்கள், மேக்ஸிமம் வந்து எந்தெந்த டைலர் ஷாப் இருக்கோ அந்தந்த டைலர் ஷாப்பும் சரி, வீட்டில் வச்சு துணி தைப்பாங்க. இவங்களாம் வந்து லாட்டில் வந்து வாங்க மாட்டாங்க, இவங்க யூஸில் போயிட்டு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம பிடிச்சிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து இதில் சப்ளை பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோட் பண்ணிக்கணும். வெளியில் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு இது கொடுத்தா உங்களுக்கு நல்ல லாபன்றதை பற்றி இது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வந்து 20 கிலோலேருந்து 25 கிலோ வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வந்து இந்த தொழிலில் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோ 50 கிலோ ப்ரொடக்ஷன் எடுத்தோம்னா இன்னும் இதில் வந்து ரெட்டிப்பாக அதிகமாகும். குவான்டிட்டி மட்டும் எடுத்தால் மட்டும் பத்தாது, குவாலிட்டியை வந்து நாம் நல்லா வந்து எடுக்க கற்றுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நூலையும் டைட்டாக கட்டணும். நூலு கண்டை வந்து ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, ரொம்ப டைட்டாக ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக வந்து அந்த பாபினில் வந்து வைண்டிங் பண்ணணும். இதை வந்து நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்னா, அது இல்லாமல் வந்து ஒரு நல்ல நூல்களை வாங்கி அதை வந்து வைண்டிங் பண்ணணும். அதாவது இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றதை பற்றி பார்க்கணும். இதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படுதுன்ற பார்த்தோம்னா,
காட்டன் த்ரெட்டுன்ட்டு இதில் இருக்குது. இந்த காட்டன் த்ரெட் வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற துணிக்கெலாம் வந்து இந்த சில்க் த்ரெட்டுன்ட்டு இருக்குது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. இந்த காட்டன் த்ரெட்டுன்றது வந்து இந்த பஞ்சில் வறுத்துட்டு அது கையில் நம்ம பிடிச்சி வலிச்சாலே டக்குன்னு அறந்துடும் அது. ஆனால் இந்த சில்க் த்ரெட்டு, இந்த பாலிஸ்டர் த்ரெட்டு இதெல்லாம் வந்து கையில் பிடிச்சி நம்ம எவ்வளோ வலிச்சாலும் அறத்துக்கு இந்த பாலிஸ்டர் த்ரெட் வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லா எக்ஸ்போர்ட் கம்பெனி எடுங்க, வீட்டில் தைக்கிறவங்க பேண்ட் ஷர்ட்டு ப்ளவுஸ் பீஸு இது தைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த பாலிஸ்டர் த்ரெட் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம பேரும் கேடாது, நூலை வந்து அவ்வளோ சீக்கிரம் அறந்துடாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. இது இல்லாமல் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் அதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்விங் த்ரெட்டு வந்து டபுள் இதுவும் வந்து இதில் வந்து வைண்டிங் ஆகிற மிஷினும் இருக்குது. நீங்கள் எந்த மிஷினும் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுதுன்றதை பார்த்து அந்த மிஷினை வாங்குறது நல்லது. இந்த மிஷினரி வந்து எங்கே வாங்குதுன்றதை பற்றி நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி அதோடைய ரேட்டு என்ன, ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து ரேட்டை பார்த்து வாங்குங்க. குறைஞ்சது இந்த மிஷின் வந்து ஒரு 25,000 ஒரு 50,000 வந்து இந்த மிஷின் இருக்கக்கூடியது. நீங்கள் அந்த குவாலிட்டி மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த குவாலிட்டியை பார்த்து நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கருக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, அதாவது ஒரு ஒர்க்கரை நீங்கள் போட்டுங்கன்னா நீங்கள் நல்லது. இல்லைன்னா நீங்களே வந்து எடுத்து இந்த பிஸ்னஸை செஞ்சீங்கன்னா அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து உங்களுக்கே சேர்ந்துடும். அதுக்கு வந்து ஒரு அப்ரோச்மெண்ட்டாக நம்ம போட்டோம்னா ஒரு 20,000 வந்து நான் சேலரி போட்டிருக்கேன், ஒரு 2 பேரை இருந்தாலும் நீங்களாக எடுத்து செய்கிறதுனா தான் அது கூட உங்களுக்கு வந்து மிச்சமாயிடும் அதுலேயும். அதுக்கப்புறம் பையர் சைடு நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, ஹோல்சேலர் வந்து நீங்கள் வந்து பிடிங்க. உங்கள் இடத்துல மார்க்கெட்டிங்கில் வந்து எங்கே ஹோல்சேலர் இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த ஹோல்சேலர்கிட்ட வந்து இதை வந்து சப்ளை கொடுங்க. நீங்கள் லாட்டில் ஏற்றிங்கன்னா இப்போ 4 கடை ஏறி இறங்குறது நீங்கள் ஒரு 4 ஹோல்சேலரில் பிடிச்சாலே நீங்கள் போதும். நீங்கள் டெய்லி ப்ரொடக்ஷனை செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து போடலாம். நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து கேஷ் அண்ட் கேரி வந்து கொடுக்குறது நிறைய இடத்துல இல்லை, ஆனால் கிரெடிட்டில் போட்டிங்கன்னா வந்து நிறைய இடத்துல எடுப்பாங்க. ஆனால் அது நல்ல ஒரு பையர்ஸாக இருக்கணும். நீங்கள் அவங்கக்கிட்ட போடுறது மேக்ஸிமம் வந்து ரேட்டு இல்லாமையே நீங்கள் போடலாம், ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும், லாபம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து செய்யலாம். இல்லை நான் வந்து ரொட்டேஷன் பண்ணி நான் வந்து இந்த பிஸ்னஸை செய்வேன், டாப்பில் எடுத்துன்னு போவேன் நீங்கன்னா கிரெடிட்டில் போட்டு செய்யலாம். அது வந்து உங்களுக்கு 90 days பேமெண்ட் ஆகும், 60 days பேமெண்ட்டுன்ட்டு போட்டு அந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த நூலை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட்டு உடைய வந்து ஒரு 10 ரூபாய் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து மூமெண்ட்டு போகக்கூடிய இது. ரீட்டைலரையும் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும். அந்த ரீட்டைலர்கிட்ட வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டு டைரெக்டாக எடுத்துன்னு போனீங்கன்னா இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் நல்ல குவாலிட்டியோட குவான்டிட்டியோடு கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகி போகும். பக்கத்தில் கடைங்க இருக்குது, கடைங்களை கொடுங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்மு இந்தியா மார்ட் இருக்குது, இந்தியா மார்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். alibaba.com இருக்குது, அதில் போடுங்க. நல்லா கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஆடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, இதிலெல்லாம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸை பற்றி ஃபேஸ்புக்கில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் கொடுங்க. இதெல்லாம் இது மூலிமா உங்களுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மில்லில் வந்து எடுக்கிற மாதிரி பாருங்கள். இது வந்து மொத்த லாட்டில் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி கிளாத் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்னென்ன கிளாத் எங்கெங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள். பக்கத்தில் டைலர் ஷாப்பை பிடிங்க, டைலர் ஷாப்புக்கு கொடுங்க. இப்போ 2 டைலர் ஷாப் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவங்க மூலயமா நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படின்னா 4 பேருக்கு உங்களுடைய பேரையை வந்து அவங்க சொல்லி விடுவாங்க. இதுக்கு ஏரியான்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் இடம் பார்த்தீங்கன்னா வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு இடம் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இடம், ஒரு ஹாலோ இல்லைன்னா ஒரு ரூமோ ஒரு பெட்ரூமோ அது கொஞ்சம் தடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீச் ஆன பிறகு நீங்கள் வந்து வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல
செட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துன்னு போய் இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யலாம். இதுக்கு லைசன்ஸுன்றதை என்ன நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு பேர் போட்டு அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணிங்க. அதாவது உத்தியோகாதாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. அது ஸ்டார்டிங். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வெளில ரீச் பண்ணி எடுத்துன்னு போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக தேவை. இதுக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி நீங்கள் போகும்போது NOC ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது மறக்காமல் இதுக்கு வந்து ஒரு GSTயும் வாங்கிக்கணும். GST குறைஞ்சது வந்து ஒரு 2500 இதுக்கு வந்து செலவாகும். GST எடுக்கிறதுக்கு ஒரு ஆடிட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 3000 சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு. இப்போ இது நம்ம வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளோ வரும்னா 25 to 40% வந்து இல்லை நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ரிட்டர்ன் வரக்கூடியது. இது மார்க்கெட் காஸ்ட் எவ்வளோன்றதை பார்த்தோம்னா ஒரு த்ரெட்டு வந்து ஃபார் கேஜி வந்து 55 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் வரைக்கும் நம்ம மார்க்கெட்லிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பர்ச்சேஸ் பண்ண இதுவை வந்து அதாவது ஒரு பீஸுன்றது எவ்வளோன்னா ஒரு 60 கிராம் வரும். 60 கிராம் 40 கிராம் 70 கிராம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் போட்டுக்கிறது வந்து 40 கிராம் உடைய ரேட்டு தான் இப்போ நான் போட்டுருக்கிறேன். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் மூவ் ஆகக்கூடிய ஒரு பாபினுடைய அளவு தான் இது வந்து போட்டிருக்கேன். அவங்க விற்கிறது வந்து 12 ரூபா 13 ரூபாய்க்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணுறது. இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்றதை பார்த்தோம்னா 3 ரூபா 50 காசு. அப்போ ஒரு சின்ன பாக்ஸுன்றதை வந்து 50 பாக்ஸில் வந்து 3 ரூபா 50 காசுன்னா 175 ரூபா வந்து அப்படியே மொத்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஒரு நாளைக்கு நம்ம வந்து 25 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கணுன்ட்டு நான் கம்மியாக போட்டுருங்க. இது வந்து நான் போட்டுருக்கிறது ப்ரொடக்ஷன் இது லெவல் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே தான் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 இன்ட்டு 25 கிலோ. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 4375 ரூபா வந்து அடக்கத்தோடு எல்லாமே சேர்த்து வருது. அப்போது ஒரு மாதத்துக்கு 26 டேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம்னா 4 நாள் வந்து லீவ் விட்டுடுங்க. அது போக அப்போ எவ்வளோ வருதுன்றதை பார்த்தோம்னா 1,13,750 ரூபா வந்து மொத்த நிகர லாபம் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து. இதில் இப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம சேர்த்தோம்னா லேபருடைய கூலின்ட்டு எடுத்துங்க. நீங்களே வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு லேபர் கூலி தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து EB பில்லு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் இந்த டீ செலவு, மற்ற வெளியில் போயிட்டு வர செலவு, இந்த அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து ஃபார் கேஜிக்கு வந்து 40 ரூபா வந்து எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ் போட்டுருங்க. அப்போது 25 கிலோக்கு 40 வந்து போட்டோம்னா 1000 ரூபா ஃபார் டேக்கு. அதாவது 25 கிலோக்கு 1000 ரூபா வந்து எக்ஸ்பென்ஸுன்ற மாதிரி அதை போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த 1000 ரூபா வந்து 26 நாளுக்கு 26,000 ரூபா வந்து ஒரு மாதத்துடைய மொத்த வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது. அப்போ இந்த 1,13,750 ரூபாவில் வந்து 26,000 ரூபாவை லெஸ் பண்ணோம்னா மாதம் நம்மளுக்கு வந்து மொத்த ப்ராஃபிட்டே நம்மளுக்கு பார்த்தோம்னா 87,750 ரூபா வருது. அதாவது டோட்டலாக ரவுண்டாக 87,000 வந்து ஒரு மாதத்துக்கு இந்த தொழிலில் வந்து நாம் சேலரிடாக எடுக்கலாம். இது வந்து இப்போ இருக்கிற கணக்குக்கு நம்ம மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி இந்த தகவலை வந்து எடுத்து உங்களுக்காக இப்போ போட்டுருக்கேன். இதில் வந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை செய்யறதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு வந்து இது மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து இது மொத்தமாக நம்ம லாட்டாக வாங்கினா எங்கே வாங்கலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தகவலை பற்றி ஓரளவுக்கு தான் நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். மற்றபடி இதை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துன்னு போகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆகையினால் பணத்தை முதல் இறக்கிடாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை பற்றி இறங்கி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பாருங்கள் எங்கெங்கே ஆர்டர் பிடிக்கலாம், என்ன ஏது, இதுக்கு எவ்வளோ பாக்ஸு வந்து தேவைப்படுது. ஒரு பாக்ஸு நீங்கள் எவ்வளோ போட்டால் இதை வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் தொடங்க. இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல தொழிலை பற்றி நாம் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே.